கைஸ், நம்ம மூவி ரிவ்யூல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எந்த சீரியஸ் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு காமெடி ஃபேமிலி டிராமா வெப் சீரிஸா வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரிஸோடைய ஹீரோ போஸ் வெங்கட். அவங்களோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் 3 பசங்க ஒரு ஜாலியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா போஸ் வெங்கட்டுக்கு ஒரு கள்ளக்காதல் இருக்கு. இந்த கள்ளக்காதல் அவங்க வீட்டுக்கு தெரியாதனால போஸ் வெங்கட் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் கோபமா நடந்துக்கிறாரு. பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. தன்னுடைய பிள்ளைங்க கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய பிள்ளைங்க எப்படியாவது அந்த கள்ளக்காதலை தெரியப்படுத்தி பிரித்து விட்டுறணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பிளான் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் அவங்க பிளான் பண்ணபடி போஸ் வெங்கட்டுடைய கள்ளக்காதலை பிரித்து விட்டாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரிஸோடைய கதை. இந்த சீரிஸோடைய பாஸ்டின்னு பார்த்தாவே இது நடிச்சிருக்கிறவங்க தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாகவே ரொம்ப காமெடியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு காமெடி, சூப்பரான ஒரு காமெடியாக இருக்குது. எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. புது சீன்ஸாக இருக்குது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. இன்றைய ட்ரெண்டிங் கேரக்டராக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த படத்தில் அந்த சிஸ்டர் அண்டு பிரதர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய காம்பினேஷன் நல்லாவே இருக்குது. ஹீரோனுடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. போஸ் வெங்கட் செய்கிற ஒரு சில விஷயங்கள் நல்லா கலகப்பாக நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் நல்லா தனித்துவமாக எடுத்திருக்காங்க. இனி போக போக நல்ல ஒரு வெப் சீரிஸாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. பியூஜிஎம் பொறுத்தவரை நல்ல ஒரு பியூஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சில எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில எபிசோடு கொஞ்சம் லேக் அடிக்குது. ஏன்னா பார்த்து பழக்கப்பட அதே ஸ்டோரியாக இருக்குது. மற்றபடி இந்த சீரிஸில் பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கில் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படி தான் தோணுது. எமோஷனலாக கனெக்ட் ஆகுது, காமெடி நல்லா கனெக்ட் ஆகுது. ஆனால் ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் அந்த அளவுக்கு இல்லை. இந்த சீசன் அந்த மாதிரி சீசன்லாம் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக பார்க்கலாம். எந்த சீரியஸ் ஒரு ஒர்த்தான சீரியஸ் தான். ஓகே, சேம் அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.